வணக்கம். இந்த குளிர்காலத்துல கழுத்து வலி, தலைவலி, தோள்பட்டை வலி இந்த மாதிரியான வலியால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது எதனால? இப்ப ஜென்ஸா இருந்தா டூ வீலர்ல டிராவல் பண்ற அனைவருக்குமே இந்த கழுத்து பகுதியில வலி வர ஆரம்பிச்சிடும். பிளஸ் தலைவலி வர ஆரம்பிக்கும். அந்த தலைவலியும் கழுத்து வலியும் இருக்கிறவங்களுக்கு இந்த தோள்பட்டை வலியும் வர ஆரம்பிக்கும். இது எதனால? இது பெண்களாக இருந்தா காலையில விடிய காலம் எந்திரிச்சு மார்கழி மாதங்கிறதுனால கோவிலுக்கோ அல்லது இந்த குளிர்ல சமையல் பண்ணும் போதோ இவங்க எல்லாருக்குமே இந்த கழுத்து, தலைவலி, தோள்பட்டை வலி வரும். ஏன் அப்படின்னா வெளியில உள்ள கூலிங் உள்ள சுவாசம் மூலமா உள்ள போய் அந்த செர்விக்கல் பகுதியில உள்ள டிஸ்குக்குள்ள ஃப்ளூடா கோர்க்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் ஒரு ஃப்ளூடு கோர்க்க ஆரம்பிச்சிட்டுன்னு வைங்களேன், இந்த ஃப்ளூடு வீக்கத்தை உருவாக்கிடும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து வீங்க ஆரம்பிச்சிடும். அந்த C4, C5 அல்லனா C3, C4 இடையிலான அந்த ஜவ்வு வீங்கிரும். அந்த பக்கத்துல அந்த டிஸ்க் வீங்கி பக்கத்துல உள்ள நர்வை கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். மேல வரக்கூடிய மூளைக்கும் கழுத்துக்குமான அந்த நரம்பு ஓவர் பிரஷரா ஜாஸ்தியா இருக்கும். அதனால தலைவலி, தலை சுற்றல் வரும். கழுத்து வலி ஓவரா இருக்கும். கழுத்து பகுதியில வீக்கம் இருக்கிறதுனால தோள்பட்டை கையை இயக்கக்கூடிய நரம்பு வரும்போது இந்த தோள்பட்டை பகுதியில ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இருக்கும், பெயின் ஜாஸ்தியா இருக்கும். இது சிட்டிங் பொசிஷன்ல வேலை பார்க்கறவங்க நிறைய பேருக்கு, அது சமையலாக இருக்கலாம், சிஸ்டம்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம். சிட்டிங் பொசிஷன்ல லாங் டேர்ம் இந்த பொசிஷன் ஷோல்டர் வச்சு விரல்களுக்கு வேலை கொடுக்கறவங்களாகவோ இல்லைன்னா இந்த மாதிரி சிட்டிங் பொசிஷன்ல உட்காந்துருக்கிறவங்களுக்கு தோள்பட்டை அதிகமா வலிக்கும். இது அனைத்துமே எதனால வருது அப்படின்னா சர்விக்கல் பகுதியில டிஸ்க் பல்ஜ் ஆகுறதுனால, இந்த டிஸ்க் வீக்கம் பக்கத்துல போற நர்வை கம்ப்ரஸ் பண்றதுனால. இதற்கு நல்ல மசாஜ், ஒற்றடங்கள், நல்ல வசதி முறைகள் எல்லாம் கொடுத்து, இன்னொன்னு உள்ள கெட்ட காத்தை நீங்க வெளியில விட்டுருங்க. கண்டிப்பாக காதுல ஒரு காட்டன் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க பண்ணினீங்க அப்படின்னா இந்த குளிர்ல இருந்து நீங்க பண்ணக்கூடிய உங்க வீக்கங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். உடல் ரீதியான கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு, உடல் ரீதியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த குளிர்ல அப்பியர் ஆகாம இருக்கிறது அவங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஒரு நல்லது. ஏன்னா இந்த குளிரை தாங்குற அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்த்துக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கும் போது இவங்களுக்கு அதிகமாவே வலிக்கும். பொதுவாவே இதை நான் வெளியில போறவங்களுக்காக மட்டும் சொல்லியிருந்தேன். வீட்டுல சிக்கா இருக்கிறவங்க, இம்யூனிட்டி பவர்ல கம்மியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் 8 மணிக்கு எந்திரிச்சா கூட அவங்களுக்கு எல்லாம் பெயின் இருக்கும். ஏன்னா அவங்க இந்த குளிர் இவங்களுக்கு ஆகாது. இவங்களும் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா மசாஜ், ஒற்றடங்கள், இந்த கழுத்து பகுதிக்கு வசதி முறைகளை பயன்படுத்தி நல்ல மசாஜ் கொடுக்கும் மூலமாக, வர்ம சிகிச்சை கொடுக்கறது மூலமாக இவங்களுக்கு எல்லாம் வலி நல்லாவே சரியாயிரும். இந்த வீக்கமும் வராது. அதோட உணவு முறையில என்ன கட்டுப்பாடு அப்படின்னா நல்ல சுட சுட சூப்பு மாதிரியான உணவுகள், நல்ல மிளகு, சீரகம், இஞ்சி இதெல்லாம் நம்ம உணவுல நிறைய சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இன்ஃப்ளமேஷன் வராது, வலியும் வராது.